ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம லைஃப்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாம இருக்கவே மாட்டோம் இல்லையா? ஸோ நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம கண்டிப்பா அடிக்கடி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே இருப்போம். அதுலயே வீட்டுல எல்லாம் குட்டி குட்டி மிஸ்டேக்கா பண்ணி அம்மா கிட்ட திட்டு வாங்கி, அப்பா கிட்ட திட்டு வாங்கி ஏகப்பட்ட சினாரியோ வந்து நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு சில பேருக்கு மிஸ்டேக்கே வராது. நமக்கு ஏன் மிஸ்டேக் வரல அப்படின்னு கூட ஒரு சில பேர் திங்க் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன் வந்து அந்த இடத்துல மிஸ்டேக் வரல அப்படின்னா அவங்க ட்ரையே பண்ணல. ட்ரை பண்ணாதானே மிஸ்டேக் வரும். ஸோ ஒரு இடத்துல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக் இல்லாம நீங்க படிச்சீங்கனாலும் ஏதோ ஒன்று நடக்கும்போது ஒரு திங் நமக்கு கிளாரிபிகேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ கிளாரிபிகேஷன் இல்லாம அந்த இடத்துல உங்களுக்கு மிஸ்டேக் வரல அப்படின்னா நீங்க அந்த இடத்துல வேற ஏதோ மிஸ்டேக் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். சரியா? ஸோ இப்போ எல்லாமே நீங்க வந்து ஒரு விஷயத்த ட்ரை பண்ணும்போது ஸ்டார்டிங் மிஸ்டேக் வரும். அதை பார்த்து நீங்க டவுனும் ஆயிடக்கூடாது. என்னடா நம்ம இப்படி தப்பு தப்பா எழுதுறோமே, ஸோ நம்ம வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்களா, நமக்கு இதெல்லாம் வந்து படிக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்க நெகட்டிவா வந்து நினைக்கவே வேணாம். மிஸ்டேக்ஸ் வரும்போது நீங்க ஜஸ்ட் ஓகே இந்த மிஸ்டேக்கை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும் இல்லையா? ஸோ ஒரு இடத்துல மிஸ்டேக்ஸ் வரும்போது அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே நீங்க விடாம அந்த மிஸ்டேக் வந்துட்டு எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா திங்க் பண்ணணும். அப்படி நம்ம திங்க் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். அண்ட் 4-5 ஆங்கிள்ஸ்ல நிறைய விஷயம் யோசிப்போம். இதனால அந்த மிஸ்டேக் வந்திருக்குமா, இப்படி பண்ணியிருப்பேனா, அப்படி பண்ணியிருப்பேனா, ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நீங்க வந்து யோசிக்க முடியும். சரியா? ஸோ அப்படி யோசிக்கும் போது கண்டிப்பா அதுக்குண்டான சொல்யூஷனும் உங்க கையில வந்து கிடைச்சிரும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா டவுன் ஆகி உட்காராதீங்க. அந்த மிஸ்டேக்கை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நீங்க கரெக்ட் பண்றதுக்கு தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்ப வந்து என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணாம மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு வரி பண்ணி உட்காராதீங்க. சோ உங்களோட பெஸ்ட் நீங்க எப்பவுமே வந்து கொடுங்க. ஓகேவா? சோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இங்க கமெண்ட்ஸ் பண்றது மட்டும் பத்தாது, நீங்க கண்டிப்பா ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும். அதுல மிஸ்டேக் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பாத்துக்கலாம். நான் உங்க ரியா ஃப்ரம் ஹண்டலனி. சோ 11th பிசிக்ஸோட சிலபஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? சாப்டர் 1ல இருந்து 6 வரைக்கும். சோ இதுல ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு கொஞ்சம் வந்து படிச்சிருப்போம். சோ அதனால ஓரளவுக்கு நமக்கு வந்து போர்ஷன்ஸ் வந்து கவர் ஆன மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் குவார்டர்லி எக்ஸாம்க்கு எல்லாம் நியூவா படிக்க போறீங்க இல்லையா? சோ அதை வந்து ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாவே வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இதுல வந்துட்டு முக்கியமா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க புக் பேக் படிச்சீங்கனாலே போதும்பா. சரியா? ஸோ நீங்க வந்து புக்கின்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் ஆயிக்க வேணாம். நீங்க வந்து ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்க புக் பேக் வந்து படிச்சீங்கன்னா போதும். அதுல இருந்து தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புக் பேக்ல இருந்து கேட்பாங்க. ஸோ டோன்ட் வெரி அபவுட் தட். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட சாப்டர் 1ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ இங்க கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் மிட்டம்லயே வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல நீங்க எந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலையோ அதை இப்போ நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது நம்மளோட சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ப்ரியாரிட்டி கொடுங்க. சரியா? அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸசைஸ் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்? ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு எக்ஸாம்பிள்ல இருந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறமா நீங்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும், ஸோ வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் ஆர் பெண்டிங், எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்வேஸ் நீங்க எழுதி வச்சு படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க படிக்கலங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அது போக நம்மளோட சாப்டர் 3 and 4ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸோ சாப்டர் 3லயும் நமக்கு வந்து கம்மியா தான் இருக்குப்பா. ஸோ இதுலயும் வந்து எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ 2 இருக்கு அண்ட் 7 to 11 வரைக்கும் இருக்குப்பா. சரியா? சோ இதெல்லாமே வந்து பாத்துக்கோங்க. இன் பிட்வீன்ல நம்பர்ஸ் இருக்கு. சோ அது கேர்ஃபுல்லா வந்து பாத்துக்கோங்க. சரியா? சோ இதுக்கு நடுவுல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து பாருங்க. சோ ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து எல்லாத்துக்கும் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா எப்ப பார்த்தாலும் ஃபார்முலா அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கு. கெமிஸ்ட்ரியில பார்த்தா அங்க ஈக்குவேஷனா இருக்கு, மேக்ஸ்ல பார்த்தா அங்கேயும் ப்ராப்ளம், பிசிக்ஸ்ல பார்த்தா எங்கேயும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரி பண்ணிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? கொஞ்ச நேரம் தியரி பார்ட் படிங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஒரே ஸ்ட்ரெச்சா நீங்க எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற நீடும் வந்து கிடையாது. ஸோ சாப்டர் 4 பாருங்க. உங்களுக்கு இங்கே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ அந்த மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும்போது ஸோ அதை குயிக்கா வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து ப்ராப்பரா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா வந்து குவார்டர்லி எக்ஸாம் கிட்ட நீங்க வரும்போது அப்பவே பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இருக்கும். ஸோ இப்ப இருந்தே வந்து நீங்க ஃபோக்கஸ்டா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் கொஞ்சம் நியர்ல வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம். ஸோ அடுத்தது நம்மளோட சாப்டர் 5 and 6ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியா?
ஸோ இதுல வந்து பாருங்க சாப்டர் 5ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாத்துலயுமே எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் நிறைய இருக்கு. ஏன்னா அதுக்கு தான் வந்து அதிக ப்ரியாரிட்டி நீங்க கொடுக்கணும். அதிகமா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதுல இருந்து தான் வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து மஸ்ட் டு டூ சாப்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த ஹோல் 6 சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 6 சாப்டர்ஸ்ல இருக்கிற எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்க மேக்ஸிமம் பார்த்துட்டீங்கன்னா போதும். டெஃபினட்டா உங்களுக்கு இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வந்து கேட்பாங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு வந்துட்டு பெருசா வேற எந்த கொஸ்டின்ஸும் வந்து கேட்க மாட்டாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரியா? ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கண்ணில் பாக்குறதோடு மட்டும் இல்லாம கொஞ்சம் ப்ளீஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், 3 டைம்ஸ் ஆச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதுல வந்து நல்ல மெமரைஸ் ஆயிடும் அண்ட் வந்து ரீகால் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இது எல்லா ப்ராப்ளம்ஸையும் பார்த்துட்டு ஸோ எண்ட் ஆஃப் த டைம்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு குட்டி ரிவிஷன் கொடுத்துருங்க. ஏன்னா ரிவிஷன் கொடுக்காமயே நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சிலபஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, சாப்டர் 1ல இருந்து 6 கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட பேக்லாக்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. தட் இஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் மிட் போர்ஷன்ஸ்ல இன்னுமே பாதி பேர் வந்து நிறைய முடிக்காம வச்சிருப்பீங்கப்பா, அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. சரியா? ஸோ பேக்லாக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுல சாப்டர் 1 and 2ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஸோ சாப்டர் 1ல வந்துட்டு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் சாப்டர் 1 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் மஸ்ட். சரிங்களா? ஸோ இங்க கொடுத்திருக்கிற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பாருங்கப்பா. தட் இஸ் மோர் தேன் எனஃப். ஓகேவா? ஸோ அடுத்தது சாப்டர் 2. ஸோ இங்க வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. ஆனா கேட்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, கம்மியா இருக்கு. ஸோ ஈஸியா வந்து நீங்க படிச்சு முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்தது சாப்டர் 3 and 4. ஸோ இதுல வந்துட்டு நீங்க எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ப்ரியாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து இன்பிட்வீன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா போகுது, நமக்கு வந்து கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது தியரி பார்ட் படிங்க. இல்லையா வேற சப்ஜெக்ட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க மேக்ஸ் சைட்லாம் போயிடாதீங்க. ஏன்னா இங்கதான் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. கடைசியில மேக்ஸ் சைடு போனா அங்கேயும் வந்து ப்ராப்ளம்ஸா இருக்கும். ஸோ அது இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கெமிஸ்ட்ரி தியரி படிக்கலாம், ஒரு இங்கிலீஷ் படிக்கலாம். அது ஒரு எஸ்ஐ படிச்சு முடிச்சுட்டு அப்படினாலே இங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? சோ இப்ப சாப்டர் 3ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்டர் 4 பாருங்க. சாப்டர் 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸே இருக்கு. சோ சாப்டர் 1 and 3, 4 இது எல்லாத்துலயுமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. சோ இதுல இருந்து உங்களுக்கு மெஜாரிட்டி கொஸ்டின்ஸை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியாப்பா? சோ அடுத்தது சாப்டர் 5ல இருக்கிற கொஸ்டின்ஸ் பாருங்க. சோ ரொம்ப ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாங்க. இங்க வந்து பாருங்க எத்தனை 6 சம்ஸ் தான் இருக்கு. டோட்டலாவே 6 ப்ராப்ளம்ஸ் தான். சோ இதை நீங்க வந்து ஃபுல்லா பாத்துட்டீங்க அப்படின்னாலே டெஃபினட்டா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. அண்ட் சாப்டர் 6ல வந்து பாருங்க இங்கே வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பை சான்ஸ் தான், ரொம்பலாம் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து 98% வந்து புக்ல இருந்தாப்பா கேட்பாங்க. ஸோ அதில் 2% வந்து நம்ம 1 மார்க்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து மேஜரா வந்து புக் பேக்ல இருக்கிறது மட்டும்தான் கேட்பாங்க. புக்கிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா புக் பேக்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம வந்து யூடியூப் சேனல்ல எவ்ரிடே வந்து லைவ் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம லைவ் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்கோ, ஸோ வாட் ஆர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரியா? ஸோ இது போக நம்ம எல்லா சாப்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஒன் மோர் திங், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்.